உஷா ஒண்டர் ஸ்டிச் பிளஸ் மாடல்ல பாபின் கேஸ்ல எப்படி நூல் ஃபில் பண்றது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இந்த நூல் போடுற ஸ்டிக்கை மேல தூக்கி விட்டுக்கோங்க. இந்த மாடல்ல 2 நூல் போட்டுக்கலாம் நம்ம. பட் இப்போ நான் வந்து ஒரு நூல் தான் போட போறேங்கிறதுனால ஒன்னு உள்ள தெரிய விட்டுறேன், ஒன்னு மட்டும் மேல எடுத்து விட்டுறேன். நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுட்டு அந்த நூலை எடுத்துட்டு வந்து இந்த பட்டன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து விடணும். அந்த பட்டன் தூக்குனீங்க அப்படின்னா அது வரும், லைட்டா மேல தூக்கும். அதுக்கு சென்டர்ல லைட்டா கேப் இருக்கும். அந்த கேப்ல அந்த நூலை வந்து விட்டுக்கோங்க. விட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு பாபின் கேஸ்ல வந்து நான் போட போறேன். இப்ப இந்த இடத்துல தான் பாபின் கேஸ் போட போறோம். பாபின் கேஸ் உள்ள போட்டுட்டு அதை வந்து ரைட் சைட் தள்ளி விடணும். நீங்க அப்படியே விட்டு நூல் போட்டி சுத்துனீங்க அப்படின்னா நூல் சுத்தாது. ஸோ அதை ரைட் சைட் தள்ளி விட்டுட்டு நூலை வந்து டைட்டா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 2 சுத்து சுத்திட்டீங்க அப்படின்னா அது டைட்டா நின்றும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இது இருக்கு பாத்தீங்களா, இதை வெளியே இழுத்து விடணும். இதை வெளியே இழுத்து விட்டுட்டு மிஷினை ஓட்டுனீங்கன்னா ஆக்சுவலா அந்த ஸ்டிச்சிங் மிஷின் ஓடாது. அந்த கீழே ஸ்டிச் ஆகுது பாத்தீங்களா, அது ஓடாது. வெறும் பாபின் கேஸ் மட்டும் ஃபில் ஆகும். நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் பாருங்க. இப்ப கீழே ஸ்டிச்சிங் இடமும் வந்து ரன் ஆகுது பாத்தீங்களா, இதுவும் ரன் ஆகும், பாபின் கேஸும் ரன் ஆகும், ரெண்டுமே ரன் ஆகும். ஸோ அதனால இதை வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்க. பாபின் ஃபில் ஆனதும் அதுவே ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனதும் லெஃப்ட் சைட் தள்ளிட்டு பாபின் கேஸ் எடுக்கணும். நீங்க அதை தள்ளாம எடுத்தீங்க அப்படின்னா பாபின் வெளியே வராது.